இந்து கோவில் சொத்துக்களை யார் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சு இருக்காங்களோ அவங்களுக்கே அது பட்டா போட்டு கொடுக்கப்படும் இந்த திமுக அந்த கேடுகட்ட கட்சி வந்து தேர்தல் வாக்குறுதியிலேயே சொன்னாங்க. காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நோயாளிகளுக்கு நாங்க வந்து உணவு பொட்டலம் கொடுக்க போறோம், அதுக்கு என்ன இந்து கோயில இருந்தா எடுக்கணுமா? அவங்களுக்கு ஏங்க சன் டிவில இருந்து எடுக்க கூடாதா? எடுத்து கொடுக்க கூடாதா? வாங்கி கொடுக்க கூடாதா? இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு வசம் ஒப்படைக்கப்பட்டது அவங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஆனா கரண்ட்ல எவ்வளவு தெரியுமா? 36,000 கோவில் தான் இருக்கு. 36,000 கோயில், கிட்டத்தட்ட 8,000 கோயில்கள் இல்லை. கோயில்கள் இல்லைன்னா அந்த கோவிலில் உள்ள கடவுள் திருமேனிகள் இல்லை. எங்க போச்சுன்னு கோவிலே இல்லை. அப்புறம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் என்ன இருக்கும்? சார் கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் சார் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனாங்க சொல்லுங்க? கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் பிஇ என்ஜினியர் ஆனாங்க சொல்லுங்க? கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாங்க சொல்லுங்க? இன்னும் சொல்ல போனா கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது அவர் நினைச்சா யாரை வேணாலும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்கி விடலாம். ஏன் கனிமொழி ஏன் ஆக்கல? அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகாத ஆளுதான் உதயநிதி சின்ன மேளம் அவர்கள். இவங்க கையில நீங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர், இப்படி எல்லா அதிகாரத்தையும் வந்து இந்த ஒரு குடும்பமே கையில வச்சிருந்தா இது இல்ல யாராவது நல்லா படிச்சவங்கன்னு சொல்லுங்க, யாராவது சிறந்த மாணவர்கள்னு சொல்லுங்க. ஒருத்தரும் கிடையாது. ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் சம்பந்தப்பட்ட துறைக்கு வரக்கூடிய பணத்தை நீங்க அந்த துறைக்கு தான் செலவு பண்ணி ஆகணும். இல்லைன்னா திரும்பி போயிடும். அந்த துறையில நீங்க பயன்படுத்தலைன்னா திரும்பி ரிட்டர்ன் போயிடும். அப்ப அதனால வந்து என்ன பண்ணிட்டுனா அதுல கொள்ளையடிக்க முடியல, பயன்படுத்தல. நீங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது கல்லணை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நிக்குது இல்ல? அப்ப அது நிக்குது அப்படின்னா ஏவா வேலு கட்டினது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் கட்டின பாலம் ஏன் நிக்க மாட்டேங்குது? ஊழல். நேயர்களுக்கு ஒரு சின்ன அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் 368 பக்கங்கள், 27 அத்தியாயம். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இந்த திராவிடியா மகன்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு பதில் உரை கொடுக்குற மாதிரியான புத்தகம். அவசியம் நீங்கள் இதை வாங்கணும். இதில் வந்து மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் ஜிஎஸ் லட்சுமண் ஐயர், கடலூர் அஞ்சலை அம்மாள், தூக்குமேடை ராஜகோபால் நாடார், இப்படியெல்லாம் கேள்விப்படாத இல்லைன்னா மறைக்கப்பட்ட பலருடைய சாதனைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையை சுருக்கமாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் முன்னுரை மாதிரி இதை கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் இதை பண்ணியிருக்கோம். ரொம்ப சிறப்பான புத்தகம் இது. வந்து மோடி மற்றும் வந்து நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் இவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இது அமையும். அவசியம் நீங்கள் வந்து இந்த புக்கை வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இதுக்கு வாங்குறது நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய முகவரியை வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் முகவரியை அனுப்பிடுங்க. எத்தனை புத்தகம் அப்படிங்கிறதுன்னு அதில் மென்ஷன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா புத்தகத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். பணம் வந்து நீங்கள் எப்படி அனுப்பலாம் அப்படின்னா ஜிபே அல்லது ஃபோன்பே, அதுவும் இப்போ நான் கொடுக்குற ஒரே நம்பர் தான். தயவு செஞ்சு ஜிபேயில் போய் அட்ரஸ் அனுப்பிடாதுங்க, அதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அதனால் அவசியம் நீங்கள் வந்து அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்புங்க. எத்தனை காப்பீஸுங்கிறதே மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. புக்கை நாங்கள் அனுப்பி விட்டுறோம். 9092345641 90923456441 இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். அவசியம் கட்டாயம் நீங்கள் இதை வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இதுக்கு முன்னாடி வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி சிறப்பு நேர்காணல்கள் வந்து திரு சின்னப்பகணேசன்ஜி அவர் மூலிமா நம்ம சேனலுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலை பற்றி அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பற்றி அவரிடம் கேட்போம், வாங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். நேட்டிவ் நியூஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நேற்றைய தினம் வந்து சிஏஜி ரிப்போர்ட் பற்றின ஒரு பெரிய பரபரப்பான நிகழ்வுகள் வந்து நம்ம அரசியல் வட்டாரங்களில் இருந்தது. அதை நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு விரிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதை தொடர்ந்து நடத்தினார். அதில் ரொம்ப குறிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிஏஜியின் தணிக்கை குழு வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அனுமதிக்கலை அப்படின்றது. இது ரொம்ப பெரிய பூகம்பத்தையே கிளப்பியிருக்கு. மற்ற எல்லா துறைகளிலும் தணிக்கை செய்ய அனுமதிச்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு மட்டும் அனுமதிக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மடியில் கணம் இல்லாமல் இருந்திருந்தா வழியில் பயப்பட வேண்டியதில்லை. மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயப்பட வேண்டியதில்லை.
அங்க பெரிய பூதாகரமான நிறைய கொள்ளைகள் அங்க நடந்திருக்கு இந்து அறநிலைத்துறையில அப்படிங்கிறது தான் உண்மை. அப்பட்டமான உண்மை தான். ஒரே ஒரு சின்ன தகவலை சொல்றேன். இப்போ இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து அந்த அதிகாரிகள் 2 பேர், ஜெய்சங்கர் அப்புறம் ஆனந்த், இந்த 2 பேரும் தான் வந்து அவங்க அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பிரஸ் மீட்டை பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன கணக்குப்படி தமிழகத்துல வந்து 4,78,000 ஏக்கர் நிலங்கள் வந்து கோவில்களுக்கு, இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் உள்ளன. அப்புறம் வந்து 22,600 கட்டிடங்கள் இருக்கின்றன. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்கு, அதை தான் உள்ளடக்கி அவங்க சொல்றாங்க. இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் கேட்டால் இவங்க ஒத்துழைப்பில் அதாவது சிஏஜி விசாரணைக்கே, அவங்களுடைய தணிக்கைக்கே இவங்க ஒத்துழைக்கலை. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஒத்துழைக்கிறங்கிறதா அந்த குற்றச்சாட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஏன் அவங்க ஒத்துழைக்கலைன்னா 1959 இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்டது, தமிழக அரசினால உருவாக்கப்பட்டது 1959. அப்போது நமது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்து 42,190 கோவில்கள் இருந்தன. 42,190 கோவில்கள் இருந்தன. இதுக்கு பிறகு அந்த சமயத்தில் எவ்வளவு சொத்துங்கிறது வந்து எனக்கு கிடைக்கல. ஆனால் 1985-87 திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழக அரசினுடைய கொள்கை விளக்க குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அன்றைக்குள்ள சூழ்நிலையில் 1985-87 காலகட்டத்தில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் வந்து 5,4 லட்சம் ஏக்கர் இருந்ததாக அன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு 5,4 லட்சம் ஏக்கர் இருந்துச்சு. இன்னைக்கு சிஏஜி அறிக்கை சம்பந்தமாக அந்த அதிகாரிகள் கொடுத்த தகவல் என்ன சொல்றாங்க, 4,78,000 ஏக்கர் நிலங்கள் இப்போ உண்டுன்னு இவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே சேகர் பாபு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு தகவலை ஒன்று சொன்னார். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, 3,5 லட்சம் ஏக்கர் அளவுக்கு இருக்கு, அதில் ஒரு 50,000 ஏக்கர் வந்து ஆவணங்கள் பகுதி ஒத்து போகிறதுன்னு சொன்னார். கரெக்டா? இப்போ நீங்கள் பார்த்துருங்க எந்த புள்ளி ஓரம் சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட 1985-87 காலகட்டத்தில் 5,4 லட்சம் ஏக்கராக இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்துக்கள் இருந்ததை சூறையாடி 3 லட்சம் ஏக்கரில் கொண்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 3 லட்சம் ஏக்கருக்கு மேலே நிறைய ஆக்கிரமிப்பு. அவ்வளவு, அதாவது நீங்கள் வந்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 2016 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்து கோவில் சொத்துக்களை யார் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சு இருக்காங்களோ அவங்களுக்கே அது பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு இந்த திமுக கேடுகட்ட கட்சி வந்து தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னாங்க. அதே நேரத்தில் வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு பாதுகாக்கப்படும்னு சொன்னாங்க. வக்பு வாரிய சொத்து பாருங்க, நம்ம சொத்தெல்லாம் இவன் வந்து கிளைம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா உடனே அதை இவங்க வந்து எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் இப்போ தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால உள்ளால மிகப்பெரிய அளவில் மோசடி இருக்கு. இந்து அறநிலைத்துறைக்கு உள்ளால மிகப்பெரிய கொள்ளை இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணாங்க, கோவில் நகைகள் எல்லாம் உருக்குனாங்க. நகையை உருக்கிறதுக்கு இவனுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தா? ஆட்சி உங்க கையில், ஆட்சியை தான் கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில், இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கோவில்களும் கோவில் நிலங்களையும் ஒப்படைச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அது நிர்வாகம் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. நகையை உருக்கிறதுக்கோ சொத்தை விற்கிறதுக்கோ அதுக்கு உங்களுக்கு கொடுக்கல. அது எப்படி சூறையாடினாங்க? இந்த சூறையாடின கதையெல்லாம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பல்வேறு துறைகளில் அனுமதிக்கிறாங்க. அனுமதிச்சு தான் ஆகணும். மத்திய அரசினுடைய அந்த தணிக்கை குழுவை நீங்கள் அது அனுமதிச்சு தான் ஆகணும், தணிக்கை பண்ணணும். இதில் வேற இந்த ஈர வெங்காயங்கள் தமிழக அரசினுடைய இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க இந்து அறநிலைத்துறைக்கு இவங்க ஒரு தணிக்கைன்னு சொல்லி போட்டு அதுக்கு வருஷத்துக்கு 450 கோடின்னு நினைக்கிறேன் கொள்ளையடிச்சுட்டு எனக்கு இந்த கும்பல். தணிக்கைக்கு இவங்க ஒரு பிரைவேட் இதுன்னு சொல்லி ஒரு இதை தணிக்கை கொடுத்து அவ்வளவும் கொள்ளையடிக்கிறதுங்க. இந்த ஆட்சி வந்த உடனே வந்து 2வது அலை, கொரோனா 2வது அலை இந்தியா முழுக்க பரவியது. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, உச்சகட்டமாக தமிழகத்தில் வந்து 3000 பேஷண்ட்டுகள், அதாவது கொரோனா நோயாளிகள் வந்து கண்டறியப்பட்டாங்க. 3 லட்சம் பேர் நோயாளிகள் அதிகபட்சமாக கண்டறியப்பட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்தது. முதல் அலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது
கரையை கடந்து அது போயிட்டு 2வது அலை வந்தபோது இவங்க தான் முதலமைச்சர், இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மோசடி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்து அறநிலைத்துறை காசுல 35 ரூபாய் வீதம் ஒரு பொட்டலத்துக்கு 35 ரூபாய் கணக்கில் எழுதி இந்து அறநிலைத்துறையினுடைய காசை புடுங்கி பொட்டலம் போட்டு கணக்கை எழுதி திமுக காரன் பேனர் வச்சு தெரு அந்த கேபிள் திருட தயாநிதி மாறன் உட்பட நின்று எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நோயாளிகளுக்கு நாங்க உணவு பொட்டலம் கொடுக்க போறோம், அதுக்கு என்ன இந்து கோயில இருந்தா எடுக்கணுமா? உங்களுக்கு ஏங்க சன் டிவில இருந்து எடுக்க கூடாதா? எடுத்து கொடுக்க கூடாதா? வாங்கி கொடுக்க கூடாதா? பிச்சை எடுங்க சார், 4 இடத்துல பிச்சை எடுத்து கொடுத்துருக்க வேண்டியதுதானே. அது என்ன இந்து கோயில்ல இருந்து புடுங்கிறது? 35 ரூபாய் ஒரு பொட்டலத்துக்குங்க. மதிய உணவு ஒரு பொட்டலத்துக்கு 35. அது யாருக்கெல்லாம் கொடுத்தா கணக்கு சொன்னாங்க தெரியுமா? அதாவது நோயாளிகள், அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒருத்தர். சென்னையில் அவ்வளவு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேயும் அம்மா உணவகம் இருக்கு. அங்க இவங்களுக்கு ஒரு வேளை உணவுக்கு, மதிய உணவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்தாலே 10 ரூபாய்க்கு 2 சாப்பாடு வாங்கிடலாம். அதாவது ஒரு தயிர் சாதம், ஒரு லெமன் சாதம், இல்லை 2 சாதம் வாங்கி ஒருத்தர் வயிறு முட்டை சாப்பிட்றதுக்கு தேவை 10 ரூபா தான். அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன சொற்ப செலவு தான். அப்ப இவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் உள்ளதை புடுங்கணும், இந்த வழிபாட்டு முறையை சீரழிக்கணும். அவ்வளவு கோயில்களா இடிச்சிட்டு திரிஞ்சாங்க வந்த உடனே ஆரம்பிச்சது. அவ்வளவு. அதாவது ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இது இந்து விரோத கும்பல். இவங்க நோக்கம் இந்த இந்து வழிபாட்டு முறைகள் எல்லாம் பாதுகாக்கணும், இந்து கோவில் வழிபாட்டுகள் எல்லாம், இந்து மதத்தினுடைய தர்மங்கள் எல்லாம் இந்துக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், உலக அறிய செய்யணும், அப்படி எந்த நோக்கமும் கிடையாது. இந்து கோவில் வழிபாட்டு முறையை சிதைக்கணும், இந்து கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் திருமேனிகள் எல்லாம் கடத்திட்டு போய் விற்கணும், அதுக்கு துணை போகணும். அதே மாதிரி இந்து கோவில் சொத்தையெல்லாம் சூறையாடணும். அதெல்லாம் கிறிஸ்தவ பாருங்க, நிறைய இடங்கள்ல இந்து கோவில் சொத்துல கிறிஸ்தவ மசூதி, கிறிஸ்தவ சர்ச் இருக்கு, முஸ்லிம் மசூதி இருக்கு சார். அப்பட்டமா இருக்கு சார். இது வரைக்கும் இவங்க அதை அகற்றுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்து கோவில் சொத்துல கிறிஸ்தவனுக்கு முஸ்லிம்களுக்கு என்ன வேலை? நிறைய பேர் உள்ள உள்ட்டு வச்சிருக்காங்க. இந்து அறநிலைத்துறையில இந்து நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவனுக்கு என்ன வேலை? நிறைய பேருக்கு வேலை கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு பித்தலாட்டம். இது எல்லாம் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு இதை, இந்த சிஏஜி அறிக்கையை நீங்க குழுவை உள்ள விட்டீங்கன்னா, தணிக்கை குழு, மத்திய தணிக்கை குழு உள்ள விட்டீங்கன்னா, அவங்க உள்ள அலசும் போது நிறைய பூதங்கள் வெளியே கிளறிடும். அது மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்குங்கிறனால தான் உள்ளே விடாம வச்சிருக்காங்க. கோர்ட்ல போய் கேட்ட பிறமே கோர்ட்டே சொல்லிட்டு நீங்க அதை அனுமதிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா சட்டப்பூர்வமானது. தணிக்கை தானே சார் பண்ண போறாங்க, ஆவணத்தை கொடுக்க போறீங்க, வெரிஃபை பண்ண போறாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரின்னா சரின்னு சொல்ல போறாங்க, தப்புனா தப்புங்கிறத கண்டுபிடிக்க போறாங்க, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் நீங்க ஓட்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அவ்வளவு பெரிய மோசடிகளை உள்ள வச்சிருக்கீங்க. இதுதான் நாம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இல்லை சார், இப்போ இதில் தான் எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ என்னன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய துறையாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க்காக இருக்கட்டும், இல்லை மின்சாரத்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி துறைகளிலெல்லாம் முட்டுக்கட்டை போடாத தமிழக அரசு ஹெச்ஆர்என்சியில் மட்டும் போடுவதற்கான அவசியம் என்ன இருக்குது? அதுதான் அதை நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள நிறைய ஏக்கர்கள் நிலம் இருக்குது, அது மாதிரி சொன்னீங்க. ஆனால் அதை தாண்டி நிறையா டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ, பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், ஊரக வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும், இதுலாம் தடுக்காத தமிழக அரசு கோவில்களுக்கு குறிப்பிட்டு இந்த இடத்துல தடுக்கணுன்றதுக்கான தேவை என்ன? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்து அறநிலைத்துறை ஆரம்பிக்கப்பட்ட போது 42,190 கோவில்கள் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வசம் ஒப்படைக்கப்பட்டது அவங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஆனால் கரண்ட்ல எவ்வளோ தெரியுமா? 36,000 கோவில் தான் இருக்கு. 36,000 கோயில், கிட்டத்தட்ட 8,000 கோயில்கள் இல்லை. கோயில்கள் இல்லைன்னா அந்த கோவிலில் உள்ள கடவுள் திருமேனிகள் இல்லை, எங்கே போச்சுன்னு கோவிலே இல்லை. அப்புறம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் என்ன இருக்கும்? கோவிலுடைய அந்த கடவுள்களுடைய திருமேனிகள் எல்லாம் என்ன இருக்கும் நினைச்சு பாருங்க. 36,000 சொச்சம் தான் இப்ப இருக்குதான். அது என்ன அதிகாரப்பூர்வமா தெரியல. இனிமே உள்ளவே நோண்டினாதான் அந்த கோவில் இன்னமே எவ்வளவு கீழே இருக்குங்கிறது தெரிய வரும். அதனால இவங்க உள்ளளவு மிகப்பெரிய மோசடியை பண்ணி வச்சிருக்கிறதுனால அவ்வளோ மாட்டிக்குவாங்க, சிக்கிடுவாங்க அப்படிங்கிறனால இன்னொரு விஷயம் தெரியுமா? எதுக்கு அண்ணாமலை எதுக்கணும் சொல்லுங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே சார். அது ஒரு பண்டார பரதேசி கட்சி தானே பாஜக. அந்த கட்சி தமிழகத்தில் காலும் கிடையாது வாலும் கிடையாது, இல்லை காலும் கிடையாது தலையும் கிடையாதுல்ல அந்த கட்சிக்கு. அது காலே நுழையாத கட்சி தானே. அது நுழைஞ்சா என்ன, நுழையாட்டா என்ன, அது ஒரு சின்ன தானே, அட்ரஸ் இல்லாத கட்சின்னு சொல்லிவிட்டீங்க. சரி, அதில் அண்ணாமலை அதுக்கு தலைவராக இருக்காரு, இருந்துட்டு போறாரு. ஏன் நீங்கள் கதறீங்க? ஒரே ஒரு காரணம் தான், அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான்
ஒரு படிச்சவனா ஒரு கட்சிக்கு தலைவரா வந்து உட்கார்ந்துருக்கார். திறமையான ஆளா, ஒரு நேர்மையை ப்ரூவ் பண்ணி, ஒரு உண்மையிலே அதாவது ஒரு நேர்மையான அதிகாரிங்கிற பேரை வாங்கி, ஒழுக்கமான நபர் அப்படிங்கிற பேர் வாங்கி, மெத்த படித்தவர் அப்படிங்கிற பேரையும் வாங்கி, யுபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது சாதாரண விஷயமா? எம்பிஏ எக்ஸாம்லயும் பாஸ் ஆகி ஒரே டைம்ல யுபிஎஸ்சிலையும் பாஸ் ஆகி, யுபிஎஸ்சியில் பாஸ் ஆகி அதில் வந்து ஐபிஎஸ் தேர்வு செய்து ஐபிஎஸ் அதிகாரியா வந்து 10 ஆண்டுகள் பணி செய்து எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம, எந்த விதமான ஒழுக்கக்கேடான செயல்களிலும் ஈடுபடாம, எந்த விதமான லஞ்ச லாவண்யத்துலையும் தொடர்பு இல்லாம ஒரு நேர்மையை ப்ரூவ் பண்ணி வந்து நிக்கிறாரு. இப்ப நீங்க அப்படியே திருப்பி இந்த திராவிடிய மகன்களை என்ன லட்சணத்துல இருக்காங்கன்னு பாருங்க. நீங்க கடந்த பல வருஷம் கடந்த இல்லை சார், இந்த திமுகவில் யாரையாவது ஒருத்தரை வந்து படிச்சவன்னு சொல்லுங்க. யாரை சொல்லுவீங்க? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லுவீங்க. ஒரு முக்கில் உட்கார வச்சிருங்க. வேற யாரு? மு.க. ஸ்டாலின் மெத்த படித்தவர். ஒத்துக்கிறீங்களா நீங்க? சார், கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் சார் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனாங்க சொல்லுங்க? கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் பிஇ என்ஜினியர் ஆனாங்க சொல்லுங்க? கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாங்க சொல்லுங்க? இன்னும் சொல்ல போனா கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது அவர் நினைச்சா யாரை வேணாலும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்கி விடலாம். ஏன் கனிமொழி ஏன் ஆக்கல? அவர் கோட்டா இருந்துச்சு, அந்த கோட்டாவில் நிறைய பேர் ஆக்கியிருக்காங்க. காந்தராஜன் இப்போ ஒரு ஆள், ஒரு வயசான ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவர் ராசாராம், முன்னாள் அமைச்சர் ராசாமனுடைய தம்பி. அவங்க போட்ட பிச்சையில் அந்த கோட்டாவில் வந்த ஆள் இவர். கரெக்டாக புரிஞ்சுடுங்க. அதனால வந்து அவங்க வந்து முதலமைச்சருக்கு கோட்டாவில் நீங்க எம்பிபிஎஸ் யாரை வேணாலும் ஆக்கலாம். அடிப்படை குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தா போதும், அவ்வளவுதான். பேசிக் ரொம்ப கீழே உள்ள அந்த மதிப்பெண் இருந்தாலே போதும். அதுவே எடுக்க துப்பு கெட்ட ஆளுதான் மு.க. ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள். அதுவே எடுக்க துப்பு கெட்ட ஆளுதான் கனிமொழி சின்னமேளம். இவங்க தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசியலை நிர்ணயம் பண்றாங்க, நிர்ணயிக்காங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகாத ஆளுதான் உதயநிதி சின்னமேளம் அவர்கள். இவங்க கையில நீங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர், இப்படி எல்லா அதிகாரத்தையும் வந்து இந்த ஒரு குடும்பமே கையில வச்சிருந்தா இது இல்ல. யாராவது நல்லா படிச்சவங்கன்னு சொல்லுங்க, யாராவது சிறந்த மாணவர்கள்னு சொல்லுங்க, ஒருத்தரும் கிடையாது. அப்போ இங்க ஒரு அதாவது இவங்களுக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னா போறதுக்கு 2 துறை இருக்கு. படிப்பு இல்லை, படிப்பு மண்டையில ஏறல, எதுக்கும் ஏறலைன்னா நிறைய அரசியலுக்கு போயிடலாம். ஒண்ணுமே மண்டையில படிப்பே ஏறலைன்னா அரசியல்வாதி ஆயிடலாம், மண்டையில படிப்பே ஏறலைன்னா நடிகன் ஆயிடலாம். கருணாநிதி குடும்பத்தில் இந்த 2 தான் நடந்துட்டு இருக்கு, 2 தான் செய்தாங்க. அதுதானே சார் உண்மை. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் நேர்மையான ஒரு உண்மையான ஒரு அதிகாரி வந்ததுனால, பாஜக தலைவராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்ததுனால தமிழக மக்கள் திரும்பி பார்க்குறாங்க. வயசான 80-90 வயசுல இருக்கக்கூடியவங்க, காமராஜரை பார்த்தவங்க எல்லாம் இப்போ மறுபடியும் காமராஜரை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக பார்க்குறாங்க, அந்த வடிவத்தில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆகா, ஒரு இவ்வளவு நாள் வந்து அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுக்கி இருந்த பெண்கள்லாம் கூட இப்போ அரசியலை உற்று கவனிக்கிறாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா இப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடைக்கல, யாருமே ஒரு நல்ல ஆள் கிடைக்கல. கருணாநிதிக்கு விட்டு அடுத்து எம்ஜிஆர் ரொம்ப பெரிய படித்த ஆள் கிடையாது. அவருக்கு முடிஞ்சதை ஏதோ பண்ணினார், அந்த லெவல் தானே ஒழிய ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் உருவாக்க முடியல. அதுக்கு பிறகு ஜெயலலிதா பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியல, பரவலி கருணாநிதி, இப்போ வந்து மு.க. ஸ்டாலின், அவ்வளவுதான். இவங்க எல்லாருக்கும் மாற்றா சுத்தமா இதுக்கு எதிர் திசையில இருந்து ஒரு நியாயமான நேர்மையான ஒருத்தர் வந்தா தமிழகம் முன்னேற தானே செய்யும். தமிழகத்தில் மதுபானமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகத்தனம் செய்யும். அப்போ ரவுடித்தனம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகத்தனம் செய்யும். அப்போ போதைப் பொருள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகத்தனம் செய்யும். அதனால தான் எதுக்குறாங்க. வேற என்ன பயம் நினைக்கிறீங்க? அவர் வந்தா இந்து அறநிலைத்துறையில எவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கு, எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்கிறதெல்லாம் அப்படியே தோண்டி வெளியே கொண்டு வந்துடுவாரு. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்கிறது தான் இவங்களுடைய கவலை. எடப்பாடி பழனிசாமியே வந்தா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர்கள் வந்து பங்காளிகள், கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இவர் வந்தார்னா கண்டுக்குவார். அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தார்னா தோண்டிடுவார், எல்லா துறையிலையும் தோண்டிடுவார். இப்பவே மனுஷன் அது ஐபிஎஸ் மூளை சும்மாவா இருக்கும். அப்ப எல்லா இடமே எடுத்தாருன்னா எல்லாரும் சிக்கிடுவாங்க. கருணாநிதி குடும்பத்திலிருந்து எல்லா அயோக்கியர்களும் சிக்கிடுவாங்கங்கிற பயம்தான் அண்ணாமலை பார்த்து நடுங்கக்கூடிய காரணம் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த சிஏஜி அறிக்கையில கூட அந்த அறிக்கைக்கு அங்க மூடி மறைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை வெளியே வராம தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம். எவ்வளவு தூரம் சார் முடியும்? 2026 தேர்தல் வரைக்கும் தான் சார் முடியும். அதுக்கு பிறகு எப்படி மறைப்பீங்க? அதுக்கு பிறகு தான் திருப்பி அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அடுத்த முதலமைச்சருங்கிறது எழுதப்படாத ஒரு விதியா மாறி போச்சு தமிழகத்துக்கு. அதுதான் உண்மை. நீங்க வேணா பாருங்க, யாரை வேணாலும் விஜயை கொண்டு வாங்க, அவரை கொண்டு வாங்க, இவரை கொண்டு வாங்க, எவரை வேணா கொண்டு களத்தில் இறக்கி விடுங்க. அண்ணாமலையுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு, அண்ணாமலை முதல்வர் ஆகிறத கெடுக்கிறதுக்கு யாரை வேணா களத்தில் இறக்குங்க. ஆனால் கண்டிப்பாக 2026 தமிழக அரசியலில் வந்து களம் கண்டிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதல்வர் ஆக்கும்.
அவர் தனிப்பட்ட முறையில் பாஜகவில இருந்து வருவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. பாஜக கூட்டணியில இருந்து அவர் வருவார். வரும்போது கண்டிப்பா நேர்மையான ஆட்சி தானே நடக்கும். அன்னைக்கு பார்த்துடுங்க. அதனால தான் இவங்க கதறிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி பித்தலாட்டம் இதெல்லாம், அதாவது அணைய போகக்கூடிய விளக்கு வந்து கொஞ்சம் பிரகாசமா எரியும்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் அணைய போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. திமுகவும் கொஞ்சம் வெளிச்சம் காமிச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி மத்திய அரசு வந்து ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிய வந்து திரும்ப அனுப்பப்பட்டதாகவும் அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. அந்த அளவு அதாவது இங்கே ஆதி திராவிடர்களுக்கான தேவைகளுக்காக மத்திய அரசு கொடுக்கப்பட்ட பணம் வந்து திருப்பி அனுப்பப்படுதுன்னா, அந்த அளவுக்கு இங்க வந்து அவர்களோட வாழ்வாதாரம் வந்து போதுமான அளவு உயர்ந்தது அப்படின்ற ஒரு நிலைய தானே நம்ம வந்து அனுமானிக்க முடியும். அந்த மாதிரி இங்க இருக்குதா சூழ்நிலை? இல்ல சார், ஒரு துப்பு கெட்டவங்க முதலமைச்சரா இருக்காங்க சார். ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு துணை முதலமைச்சர். அமைச்சரா இருக்கையில முக்கால்வாசி பேர் வந்து 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் ஃபெயில். இவங்கள வச்சுட்டு நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவங்களுக்கு சுருட்டுறதுக்கே தான் சார் நேரம் பத்தல. நீங்க எங்க சுருட்ட முடியுமோ அதை மட்டும் தான் சார் செய்வாங்க. ரோடு போட்டா சுருட்டலாம், அதை செய்வாங்க சார். கொலை வெட்டினோம்னா அதில் சுருட்டுவாங்க சார். இப்போ ஒரு சின்ன இது சொல்கிறேன் சார். இந்த ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, அதே மாதிரி வந்து ஊரக உள்ளாட்சித்துறை, அதே இந்த மாதிரியான துறைகளுக்கு மத்திய அரசு, அதாவது மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக வர்றதுக்கு முன்னாடி ஒரு துறைக்கு அனுப்பக்கூடிய நிதியை தூக்கி இவங்க இஷ்டத்துக்கு இன்னொரு துறைக்கு மாற்றி விட்டுருவாங்க. ஏன்னா இந்த துறையில வந்து கொள்ளையடிக்க முடியாது, கமிஷன் வைக்க முடியாது அப்படின்னா அதை தூக்கி டைவெர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தி விட்டுருவாங்க. அதன் மூலமாக அங்க போய் கொள்ளையடிச்சிருவாங்க. இது கருணாநிதி காலத்துல நடந்துச்சு. மோடி பிரதமர் ஆகின பிறகு நடக்கல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த துறைக்கு கொடுத்தா அதை செலவு பண்ணி இல்ல ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்ப என்ன சூழ்நிலை ஆயிப்போச்சுன்னா, ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் சம்பந்தப்பட்ட துறைக்கு வரக்கூடிய பணத்தை நீங்க அந்த துறைக்கு தான் செலவு பண்ணி ஆகணும், இல்லைன்னா திரும்பி போயிடும். அந்த துறையில நீங்க பயன்படுத்தலைன்னா திரும்பி ரிட்டர்ன் போயிடும். அப்ப அதனால வந்து என்ன பண்ணிட்டுன்னா, அதுல கொள்ளையடிக்க முடியல, பயன்படுத்தல. இவங்களுக்கு எங்க சார் சமூக நீதினு சொல்லுவாங்க, ஆதி திராவிடர்கள் சொல்லுவாங்க. அவங்க மேல உண்மையிலே இவங்களுக்கு பாசமா? இந்த மாதிரி துறைகள்ல வந்து சரியாக மோடி அரசாங்கம் கொடுத்த பணத்தை பயன்படுத்தாம பயன்படுத்தாம விட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? 33,183 கோடி ரூபாய் பயன்படுத்தல. அதுல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் ஒன்று. எல்லாமே பல ஆயிரம் கோடிகள் அப்படியே வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இன்னைக்கு மழை பெய்துட்டு இருக்கு சார். நீங்கள் அடுத்த உங்க ஏரியாலையும் நல்ல மழை பெய்யும்னு நான் நினைக்கிறேன். கடந்த முறை இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சு. அந்த புயல்ல வந்து சாத்தனூர் அணையை வந்து அதாவது அந்த அறிவு கட்டத்தனமா திறந்து விட்டாங்க. எந்த முன்னெச்சரிக்கையும் பண்ணாம, மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தாம, மக்களுக்கு பாதுகாப்பை பத்தி எந்த கவலையும் இல்லாம இஷ்டத்துக்கு திறந்து விட்டுட்டு இன்னைக்கு வேற வசனம், வீரா வசனம் எல்லாம் பேசிட்டு அலையிறாங்க. இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த அணையில வந்து திறந்து விட்டது மூலமாக ஒரு 4 மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளானது. அந்த 4 மாவட்டத்திலையும் வந்து ஒரு 1.5 லட்சம் குடும்பங்கள் வந்து பாதிப்புக்குள்ளானது. 1 கோடி 2 கோடி ரூபாயில இல்ல, 16 கோடியில கட்டின பாலம் வந்து இன்னைக்கு இல்ல சார். அது பாலத்தை தூக்கிட்டே போயிடுது. அதாவது அங்கங்கேயே வந்து பிட்டா தான் இருக்கு பாலமே. தூக்கிட்டே போயிடு, மொத்த பாலமும் காலி ஆகி போச்சுது. அப்ப இது எந்த கணக்குல எதனால தூக்கிட்டு போச்சுது? அது மழை வரும்போது தண்ணி வருங்கிறது தெரியாதா? வரும்ல, வரத்தானே செய்யும். இங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது கல்லணை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நிக்குது இல்ல. அப்ப அது நிக்குது அப்படின்னா, ஏவா வேலு கட்டினது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் கட்டின பாலம் ஏன் நிக்க மாட்டேங்குது? ஊழல். அவ்வளவுத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 4 சட்டி மணல் போடலாங்கிறது தரத்துக்கு ஒரு நிர்ணயம். அப்படின்னா ஒரு 5 சட்டி போட்டால் தாங்கும். 12 சட்டி 13 சட்டி மணலை வாரி ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு போட்டிங்கன்னா அது கலவை 1:12 13 போட்டிங்கன்னா எப்படி கலவை தாங்கும்? அதான் தூக்கிட்டு போயிட்டு. இதானே அடிப்படையான விஷயம் தானே. பாலம் கட்டுறதுக்கு மற்ற இழப்புகள்லாம் என்னமோ மத்திய அரசு உடைய குழு வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போய் எவ்வளவு பார்த்து அதுக்கு பிறகு தான் சார் அதுக்கெல்லாம் வரும். இப்போ அவசர கால நிதியாக கொடுக்குறாங்க. இந்த நிதியை வந்து நீங்கள் வந்து ஒரு சென்னையில் கூட மழை பெய்யும் போது கடந்த வருஷம் வந்து ஒரு கார்டுக்கு வந்து 6,000 ரூபா கொடுத்தாங்களா இல்லையா? சென்னையில் வந்து இந்த புயல் இதெல்லாம் வந்து இந்த மழையினால புயல் வரல, புயல் வந்து கரையை கடந்து அங்கே போச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வரல, சென்னை ஒட்டி அப்படியே ஆந்திராவுக்கு போயிட்டது. அந்த புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு சொல்லி 6,000 ரூபா கொடுத்தீங்கல்ல ஐயா, கணக்கே எழுதுவாங்க சார். 4,000 கோடி சென்னையில வந்து மழை நீர் வடிகாலுக்குன்னு இவங்க செலவு பண்ணதா சொல்லிட்டு அலைஞ்சாங்க. 4,000 கோடி இன்னைக்கு வரைக்கும் கணக்கு கொடுக்கவே இல்லையா? அந்த பணத்துக்கு கணக்கு கொடுங்கன்னா வரமாட்டேங்குது கணக்கு. எங்க வரும் கணக்கு? இவ்வளவுதான் இவங்களுடைய லட்சணம். அதாவது கொள்ளையடிக்கணும். எந்த இடத்துல கொள்ளையடிக்க முடியுமோ அதை செய்வாங்க. அதை மட்டுமே செய்துட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால இது ரொம்ப நாள் நீடிக்காது சார் இந்த இதெல்லாம்.